வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சான்றிலின் அவர்கள் எழுதிய மன்னன் மகள் அத்தியாயம் 40. கண்ணிலே ஒரு காட்சி, கருத்திலே ஒரு. புறக்கண் மூடும்போது அகக்கண் விழித்து கொள்கிறது. அந்த கண் நம் சித்தத்திற்கு முன்னே எழுப்பும் சித்திரங்கள் பல ஊனக்கண்ணால் பார்க்க முடியாத கோலங்களையும் பிண்டங்களையும் சிந்தனை பீடத்திலே கொண்டு வந்து நிறுத்தும் சக்தி அகக்கண்ணுக்கு உண்டு. புறக்கண்ணின் விழிப்பினால் உலக மாயையில் அறிவை சீக்கி விடுவதால் தெளிவாக சிந்திக்கும் சக்தியை சித்தம் இழந்து விடுகிறது. ஆனால் புறக்கண் மூடியதும் ஒரு வினாடி சிந்தனையில் இருள் சூழ்ந்து பிறகு அகக்கண் விழித்து அறப்புரிகளையும் ஒளிகளையும் வீசும்போது சிந்தனையில் எத்தனையோ மின்னல்கள், எத்தனையோ உண்மைகள், எத்தனையோ இந்திரஜாலங்கள் எல்லாம் ஒன்றுடன் ஒன்று இணைந்து எழுந்து தாண்டவம் அடைகின்றன. ஆகையால் தான் உண்மையை அறிய கண்களை மூடி தியானத்தில் உட்கார் என்று அறிஞர்கள் பணித்தார்கள். அந்த உபதேசத்தில் தான் எத்தனை உண்மை! அதுவரை கரிகாலன் சிந்தனைக்கு எட்டாத எத்தனை உண்மைகள் கண்களை மூடி நின்ற அந்த சில வினாடிகளில் அவன் அறிவுக்கு எட்டின. உன்னை சிறை செய்ய தூண்டியது நிரஞ்சனா தேவிதான் என்று சைவ துறவியார் கூறிய மாத்திரத்தில் நிலை தடுமாறி கண்களை மூடி அவனுக்கு ஒரு வினாடி உலகமே சுழல்வது போலன, உலகமே இருண்டு விட்டது போல கூட தோன்றியது. சித்தத்தில் சூழ்ந்து நின்ற அந்த காரிருளிலே மெல்ல மெல்ல உதயமாயிற்று நிரஞ்சனா தேவியின் கண்கவர் உருவம். அத்தனை சோகத்திலும் அந்த உருவம் அவன் உடலெங்கும் மகிழ்ச்சி வெள்ளத்தை பாய்ச்சியதால் இன்பமும் துன்பமும் கலந்த உணர்ச்சிகள் எழுந்து அலை மோதவே, அடடா, இத்தனை அழகியான உனக்குத்தான் எத்தனை கல் நெஞ்சம் என்று அந்த எழிலுருவத்தை நோக்கி நொந்து கொண்டான் கரிகாலன். நிரஞ்சனாதேவி, என் உள்ளத்தை எல்லாம் கொள்ளை கொண்ட நிரஞ்சனாதேவி, எந்த அரச மகளுக்காக நான் ஆரியன் ராஜராஜன் படைத்தளத்தையும் யானையின் தந்தத்தை விட மேன்மையான கரங்களை படைத்த செங்கமல செல்வியையும் உதறிவிட்டு வந்தேனோ, அந்த அரச மகள் யாருடைய தம்பியை வேங்கி நாட்டு அரியணையில் அமர்த்த எத்தனையோ சாகச காரியங்களையும் ராஜதந்திரங்களையும் செய்து வருகின்றனோ, அந்த கட்டழகி எவளை என் இதய ராணியாக எவளுக்காக அறையின் ராஜராஜன் போர் திட்டத்தையே தவிடு பொடியாக்கிவிட்டு வருகின்றனோ, அந்த இன்ப அரசி அவளாய் என்னை சிறை செய்ய சொன்னால் என்று பித்தனை போல் திரும்ப எண்ணமிட்ட அவன், அரசுகுமாரி, வேங்கி நாட்டை சேர்ந்த உங்களுக்கு நன்றி என்ற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாதோ என்று உள்ளக்குள்ளேயே விருத்தி பேசிக்கொண்டான். இப்படி கரிகாலன் நீண்ட நேரம் கண்களை மூடி நிஷ்டையில் ஆழ்ந்து விட்டதை கண்ட சைவ துறவியார் முத்துதேவனை பார்த்து, ஏதப்பா, கரிகாலர் நிஷ்டையில் அழுந்து விட்டாரே என்று வினவினார். அந்த கேள்விக்கு முத்துதேவன் பதில் சொல்ல மாட்டாமல் திணறினாலும் அந்த கேள்வி ஏற்பட்டதன் காரணமாக கண்களை திறந்து கரிகாலனே பதில் சொல்ல தொடங்கி, போலி துறவியான உங்களுக்கு நிஷ்டையில் பரிச்சயமில்லாது இருக்கலாம், ஆனால் அதில் உண்மையாகவே ஈடுபடுகிறவர்களும் உலகத்திலே இருக்கிறார்கள் அல்லவா என்று கேட்டான். துறவியின் கண்களில் விஷம சிரிப்பு ஒன்று உதயமாயிற்று. அந்த மாதிரியான உண்மை நிஷ்டையில் ஈடுபடுகிறவர்களில் தாங்களும் ஒருவர் போல் இருக்கிறது என்று விசாரித்தார் துறவியார். ஏன் இருக்கக்கூடாதா? இருக்கலாம். அதுவும் தேவி உபாசனை என்றால் நிஷ்டை வளமாதான் இருக்கும். இதை சொன்ன துறவியார் சற்று வெளிப்படையாகவே நகைத்தார். அவர் பேசுவதன் அர்த்தத்தை கரிகாலன் தெளிவாகவே புரிந்து கொண்டாலும் புரியாதவனை போல் பாசாங்கம் செய்து, துறவியாரே, தேவி உபாசனையா, என்ன உளறுகிறீர் என்று கேட்டான், குரலில் சற்று பொய் கோபத்தை வரவழைத்து கொண்டு. கரிகாலா, நான் தான் போலி என்றால் நீ என்னை விட பெரிய போலியாயிருப்பது போலிருக்கிறதே, இது கூடவா எனக்கு தெரியாது கரிகாலா? நிரஞ்சனாதேவியின் பெயரை கேட்டவுடன் தான் கண்களை மூடி ஆரிகனம் அசைவற்று நின்று விட்டாயே என்று விளக்கிய துறவியார் இன்னொரு கேள்வியும் கேட்டார். கரிகாலா, அவளிடம் இத்தனை அன்பை வைத்திருக்கும் நீ அவளுக்கு ஏன் விரோதியாக திரும்பினாய் என்று வினவி கரிகாலனை உற்று பார்த்தார். அதுவரை அசட்டையாக பேசிக்கொண்டிருந்த கரிகாலன் திடீரென்று சைவ துறவியை நோக்கி திரும்பி, என்ன, நான் அரசகுமாரின் எதிரியா? பைத்தியமா உனக்கு என்று வினவினான். பைத்தியம் எனக்கெல்ல கரிகாலா, உனக்கோ அல்லது நிரஞ்சனா தேவிக்கோ, யாருக்கென்று நிச்சயமாக எனக்கு தெரியவில்லை என்றார் சைவ துறவியார். நீர் சொல்வது விளங்கவில்லை.
நீ நிரஞ்சனா தேவியிடம் ஆழ்ந்த அன்பு வைத்திருக்கிறாய் என்பது தெரிகிறது. ஆனால் நிரஞ்சனா தேவியோ உன்னை தன் பரம விரோதியாக மதிக்கிறாள். உனக்கு எப்படி தெரியும் அது? என்னிடமே சொன்னாள். என்ன சொன்னால்? நீ பெரிய நயவஞ்சகன் என்று. காரணம் சொன்னாலா? சொல்லவில்லை. ஆனால் நானாக யூகித்தேன். கரிகாலன் அதுவரை கையில் பிடித்திருந்த வாளை உரையில் போட்டு துறவிக்கு வெகு அருகில் வந்து கூறிய தன் கண்களை அவர் முகத்தின் மீது பதிய விட்டு கேட்டான். என்ன யூகித்தாய் ஜெயவர்மா என்று அதுவரை கையாண்டு வந்த போலி மரியாதையை எல்லாம் காற்றில் பறக்கவிட்டு சேரநாற்று ஒற்றனான ஜெயவர்மனும் கரிகாலன் பார்வையை கண்டு சிறிதும் தளராமல் தன் கண்களை அவன் கண்களோடு கலக்க விட்டான். பிறகு தன் தோள் மீதிருந்த கையை எடுத்து கீழே எறிந்துவிட்டு சற்று தள்ளி நின்று கரிகாலனை ஏற இறங்க ஒரு முறை பார்த்தான். பிறகு சொன்னான். கரிகாலா, நீ நிரப சாஸ்திரங்களை படித்திருக்கலாம். ஆனால் உலக அனுபவம் உனக்கு இன்னும் போதாது. 2 4 என்று கூட்டக்கூட உனக்கு தெரியவில்லையே அப்பா என்றார். 2 4 என்று கூட்டக்கூட உனக்கு தெரியவில்லையே அப்பா என்று நீதான் கூட்டி சொல் என்றான் கரிகாலன். சைவத்துறையார் கரிகாலனை நோக்கி ஒரு இகழ்ச்சி சிரிப்பை உதறிவிட்டு பேசினார். சொல்கிறேன் கேள். வேங்கி நாட்டில் நாம் பிரிந்த பிறகு முதலாக பிரம்மமாராயன் மாளிகையில் உன்னை சந்தித்தேன். அது ஒரு பெரிய சதிக்கூடம் என்றும் அங்கு நடக்கும் சதியில் வேங்கி நாட்டு அரச மகள் நிரஞ்சனா தேவிக்கு பங்கு உண்டு என்றும் வதந்தி பலமாக இருந்தது. நீ உன் மோதிரத்தை காட்டியதும் பிரம்மமாராயன் என் வார்த்தைகளை புறக்கணித்து உன்னை உள்ளே அழைத்து சென்ற போது அவருக்கு உன்னிடத்தில் ஏற்பட்டுள்ள நம்பிக்கையை பார்த்தேன். அன்றிரவு நீ என்னை தப்பி வைக்க சிறைச்சாலைக்கு வந்த போது காவலர் நடந்து கொண்ட முறையை கவனித்தேன். சரி, நீ பிரம்மமாராயன் நம்பிக்கைக்கு பூர்ணமாக பாத்திரமாக்கி விட்டாய் என்று உணர்ந்தேன். என்னை தவிர இன்னொருவனாயிருந்தால் சிறையிலிருந்து தப்பிய பின் வேங்கி நாட்டை விட்டு ஓடியே இருப்பான். ஆனால் நான் அப்படி செய்யவில்லை. அங்கிருந்தே நடந்ததையெல்லாம் விசாரித்தேன். ஜெயசிம்மன் உன்னை அரியன் ராஜராஜன் மகன் என்று பறைசாற்றியது. பிறகு உன்னை இஷ்டப்படி அரண்மனையில் உலாவி விட்டது. எல்லாவற்றையும் அறிந்தேன். அதிலிருந்து சில முடிவுகளுக்கு வந்தேன். ஓஹோ, ஆம், நீ ஜெயசிம்மன் நம்பிக்கைக்கும் மட்டுமின்றி பிரம்மமாராயன் நம்பிக்கைக்கும் பாத்திரமாயிருக்கிறாய். பிரம்மமாராயனோ அரசகுமாரியுடன் சேர்ந்து ஜெயசிம்மனை ஒழிக்க சதியில் இறங்கியிருக்கிறாள். ஆகவே எதிர்பட்ட இரு கட்சியின் நம்பிக்கைக்கும் பாத்திரமாயிருப்பவன் ஒன்று பெரிய அயோக்கியனாய் இருக்க வேண்டும், அல்லது ஒரு பக்கத்துக்கு நன்மை செய்ய அயோக்கியனாய் நடிக்க வேண்டும். இந்த இரண்டில் நீ எப்படி என்று என்னால் யூகிக்க முடியவில்லை. பிறகு யூகித்தவர் இருவர். ஜெயசிவன் ஒற்றனான அறிஞனை நீ கடத்தி சென்றதால் ஜெயசிவனும் உன்னை அயோக்கியனாக நினைக்கிறான். அறிஞனை தன் ஆத்ம நண்பன் என்று நினைத்திருப்பதால் அரசுகுமாரி உன்னை அயோக்கியனாக நினைக்கிறாள் என்று துறையாரின் பேச்சை. ஆகவே என்னை சிறை செய்வதில் 2 பேருக்கும் மகிழ்ச்சி என்று கரிகாலன் பூர்த்தி செய்தான். ஆம் கரிகாலா, இந்த சந்தர்ப்பத்தில் என்ன செய்ய உத்தேசித்திருக்கிறாய்? என்னுடன் சமரசம் செய்து கொண்டு சுதந்திர பறவையாக தெரிய உத்தேசமா? அல்லது என்னுடன் வேங்கி நாட்டுக்கு வந்து கோதண்டத்தில் பிராணனை விட உத்தேசமா என்று மீண்டும் பழைய வியாபாரத்துக்கு வந்தார் துறவியார். அவர் கேள்வி கேட்கும் முன்பாகவே அது விஷயமாக ஒரு முடிவுக்கு வந்துவிட்ட கரிகாலன், ஜெயவர்மா, உன்னுடன் என்னை வேங்கி நாட்டுக்கு அழைத்து செல் என்றான். சேர நாட்டு ஒற்றனும் கரிகாலனும் பேசிக் கொண்டிருந்ததை மௌனமாக நின்று அதுவரை கேட்டுக்கொண்டிருந்த முத்துதேவன், கரிகாலா, சுவாமியார் சொல்வது போல் வேங்கி நாட்டில் கழுத்துக்கு கயிறு காத்து கொண்டிருந்தால் என்று ஆரம்பித்தான். உயிர் போகும், அவ்வளவு தானே முத்து என்றான் கரிகாலன். போக்கிக் கொள்ள வேண்டியது அவ்வளவு அவசியமா என்று வினவினான் முத்துதேவன். அவசியமில்லை, என் உயிரை அவ்வளவு சுலபத்தில் நான் இழக்க மாட்டேன், பயப்படாதே என்று அவனுக்கு தைரியம் சொல்லிய கரிகாலன் மீண்டும் சைவத்துறையாரை நோக்கி பழைய முறையில் பேசத் தொடங்கி, சுவாமி, வேங்கி நாட்டுக்கு புறப்பட ஏற்பாடு செய்யுங்கள். இன்னும் சில நிமிடங்களில் நாங்கள் சுத்தமாக்கி விடுவோம் என்று கூறினான். சைவத்துறையார் அவன் போக்குக்கு காரணத்தை புரிந்து கொள்ள முடியாமல் விழித்தார். துறவியார்
துறவியாரை விழிக்க வேண்டாம். வேங்கி நாட்டில் எனக்கு எத்தகைய ஆபத்தும் நேரிடாது. புறப்பட சுத்தமாக்குங்கள் என்று மீண்டும் கரிகாலன் வலியுறுத்தி கூறவே ஏற்பாடுகளை செய்ய துறவியார் கீழே சென்றார். சிறிது நேரத்திற்கெல்லாம் கோட்டை வாசலில் புறவிகள் சித்தமாக நின்றன. சைவ துறவியார் கரிகாலனுக்கும் முத்துதேவனுக்கும் முன்னும் பின்னும் இரண்டு வீரர்களை காவல் புரியவிட்டு தான் சில வீரர்களுடன் பின்னால் சென்றார். சுமார் 3 நாள் துரிதமாக பயணம் நடந்தது. வழியில் நீராடி உண்டியிருந்த சிறிது நேரத்தில் துறவியார் வழங்கினாரே ஒழிய எந்த இடத்திலும் தயக்கமில்லாமல் கரிகாலனை முத்துதேவனை வெகு பத்திரமாக வேங்கி நாட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்தார். 3வது நாள் அந்தி நேரத்தில் பிரம்மாண்டமான வேங்கி நாட்டு சாளுக்கியர்களின் கோட்டை அவர் கண் முன்னே எழுந்தது. துறவியார் அந்த கடைசி நாடியிலும் கரிகாலன் மனத்தை கலைக்க பார்த்து, கரிகாலா, வேண்டாம், இந்த இளம் வயதில் பிராணனை விடாதே. இனிமேல் உன் பொய் ஜெயசிம்மனிடம் பலிக்காதே. இப்பொழுது கூட செங்கதிர்மாலையை என்னிடம் ஒப்படைப்பதாக ஒரு வார்த்தை சொல். கண்ணிமிக்கும் நேரத்தில் உன்னை விடுதலை செய்கிறேன் என்று கெஞ்சினார். கரிகாலன் கண்கள் கோட்டை வாயிலை ஒரு முறை நோக்கின. பிறகு அவன் பெரிதாக சிரித்தான். எதற்காக சிரிக்கிறாய் கரிகாலா என்று கோபத்துடன் கேட்டார் சைவ துறவியார். சுவாமி, விடுதலை யாருக்கு தேவை? ஏன் உனக்குத்தான்? நான் சிறைப்பட்டிருந்தால் அல்லவா எனக்கு விடுதலை வேண்டும். இப்போது சுதந்திரமாயிருக்கிறாயோ? சந்தேகம் என்ன? சைவ துறவியார் கரிகாலனை உற்று பார்த்தார். அந்த பார்வையின் பொருளை புரிந்து கொண்ட கரிகாலன், துறவியாரே, எனக்கு பைத்தியமில்லை, பைத்தியம் உமக்கு தான் என்றான். எனக்கா? ஆச்சரியத்தால் வாய் பிளந்தார் துறவியார். ஆமாம் துறவியாரே, உமக்கும் ஆட்சர்கள் வழக்கு தெரியும் அல்லவா என்ற கேள்வியை வீசினான் கரிகாலன். அவன் என்ன சொல்கிறான் என்பதை புரிந்து கொள்ள முடியாத துறவியார் ஆமாம் தெரியும் என்றார். பதில் சொல்லி ஆக வேண்டும் என்பதற்காக. அரசர்கள் வழக்கப்படி தூதனை கைது செய்ய முடியுமா? முடியாது. அப்படியானால் என்னை கைது செய்ய முடியாது. ஏன்? நீ சோழ நாட்டு தூதன். பிரம்மமாராயருக்கு பதில் வேங்கி நாட்டில் இனி நான் தான் தூதன். துறவியார் ஒரு கணம் கல்லாய் சமைந்தார். பிறகு இவன் பொய்க்கு எல்லையே இல்லையோ என்று வியந்தார். துறவியாரே, நான் சொல்வது பொய்யல்ல, என்னுடன் வாரும், சிறிது நேரத்தில் புரிந்து கொள்வீர் என்று சொல்லிய கரிகாலன் கோட்டைக்குள் துறவியை தட்டிவிட்டான். சைவ துறவியாரும் மற்ற வீரர்களும் அவனை தொடர்ந்து சென்றார்கள். கோட்டை வாசலில் இருந்து நேராக பிரம்மமாராயன் மாளிகைக்கு சென்ற கரிகாலன் முத்துதேவனை மாளிகைக்குள்ளே அனுப்பி காரியஸ்தனை வரவழைத்தான். முத்துதேவனால் விஷயத்தை உணர்ந்து கொண்ட காரியஸ்தன் அவசரமாக வெளியே ஓடி வந்து, பிரபு, வர வேண்டும். பிரம்மமாராயர் தங்கிய அறை சுத்தமாகத்தான் இருக்கிறது. தங்களது நீராட்டத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகளையும் ஒரு வினாடியில் செய்து முடித்து விடுகிறேன் என்று கரிகாலனை மிகுந்த பணிவுடன் வரவேற்றான். கரிகாலன் சைவ துறவியாரை நோக்கி திரும்பி, துறவியாரே, இனி என்ன செய்ய உத்தேசம்? என்னை சிறை கூடத்தில் அடைக்க உத்தேசமா, அல்லது இங்கே விட்டு செல்ல உத்தேசமா என்று வினவினான். இதை கேட்ட காரியஸ்தன் பதைத்து போனான். என்ன, சோழ நாட்டு தூதரை சிறை செய்வதா? அப்படி சிறை செய்வதானால் இங்கு 100 சோழ நாட்டு வீரர்களை கொன்ற பிறகுதான் அந்த காரியத்தை செய்ய முடியும் என்று கூறியதன்றி கையை தட்டி ஏதோ சம்ஞையும் செய்யவே அடுத்த வினாடி பூரண ஆயுதம் தரித்த 10-12 சோழ நாட்டு வீரர்கள் வெகு துரிதமாக வெளியே வந்து அங்கிருந்தவர்களை சூழ்ந்து கொண்டார்கள். துறவியாரே, பார்த்தீரா? துறவியார் என்ன செய்வதென்று அறியாமல் வென்று விழுங்கினார். கரிகாலன் சோழ நாட்டு வீரர்களை மாளிகைக்குள் செல்லும்படி கட்டளையிட்டு விட்டு துறவியாரை தனியாக அழைத்து சென்று, துறவி, ஜெயசிம்மனால் தங்களுக்கு எந்த தீங்கும் வராது. நான் இந்த ஊரை விட்டு ஓட மாட்டேன். பயப்பட வேண்டாம். எந்த நிமிஷமும் தாங்கள் இந்த மாளிகைக்கு வந்து என்னை பார்க்கலாம். நாளை நானே ஜெயசிம்மனை சந்திக்கிறேன் என்று உறுதி கூறினான். உன் உறுதியை நான் எப்படி நம்புவது? நம்புங்கள். அத்துடன் இன்னொரு உறுதியையும் கொடுக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை பணி நிறைவேறிவிட்டால் சேரனுடைய செங்கதிர் மாளிகையையும் உம்மிடம் ஒப்படைக்கிறேன். உண்மையாகவா? என் வாளின் மேல் ஆணையாக. இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும்? வீரர்களை அனுப்பிவிடும். சரி. பிறகு என்னை உம்முடன் அழைத்து சென்று அரசுகுமாரியை நந்தவனத்தில் விட்டுவிடும். அது எப்படி முடியும்? என்னை உமது கைதியாக அரண்மனை வாசலுக்குள் அழைத்து செல்லும். பிறகு நீர் அரண்மனைக்குள் செல்லும். நான் தோட்டத்திற்குள் செல்கிறேன்.
பெரிய ஆபத்து கரிகாலா, நாம் இருவர் பிழைப்புமே நித்திய கண்டம், பூர்ண ஆயுசு தானே சுவாமி. இறுதியில் அவன் ஏற்பாட்டுக்கு ஒப்பு கண்ட துறவியார் வேங்கி வீரர்களை சென்று விடுமாறு கட்டளையிட்டார். கரிகாலனும் முத்துத்தேவனை தான் வரும் வரை மாளிகையில் இருக்க சொல்லிவிட்டு துறவியாருடன் சென்றான் கரிகாலன். திட்டப்படியே சகலமும் நடந்தது. சுவாமியாரின் நந்தவனத்தின் முகப்பிலே விரிந்த கரிகாலன் நேரே வசந்த மண்டபத்தை நோக்கி சென்றான். ஆனால் அவன் கடைசி வரை செல்லவில்லை. நந்தவனத்தின் இடையே அள்ளி தடாகத்தின் கரையிலே அவன் கண்முன்னே எழுந்தது ஒரு காட்சி. அதை கண்டதும் அவன் கருத்தில்தான் எத்தனை புரட்சி